எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பூரி சப்பாத்திக்கு ஒயிட் சென்னா கிரேவி செய்யலாமா? சோளே மசாலான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலராக இருக்கும். அந்த மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். நல்லா காணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூரிக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் மசாலா பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு பாருங்கள். இந்த ஒயிட் சென்னா கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. கொண்டக்கடலை கிரேவி பண்ணுறதுக்கு 150 கிராம் வெள்ளை கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்தது கிரேவி பண்ண என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பை ஊற வச்சுருக்கேன். 4 பூண்டு பல், 2 இஞ்சி, 3 தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். முதல்ல நம்ம கொண்டக்கடலையை வேக போட்டுக்கலாம். ப்ரெஷர் பேனில் டைரெக்டாக ஒரு 1/4 லிட்டர் தண்ணியில் இந்த கொண்டக்கடலையை சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா போடணும். பேக்கிங் சோடா போட்டால் தான் இந்த பெரிய கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா நல்ல மாவு பதத்துக்கு வேகும். லெட்டு போட்டு மூடிட்டு சிம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 விசில் வேக விடணும். இப்போ ஸ்டீம் போனதுக்கப்புறம் வெயிட் எடுத்துகிட்டு இது வெந்துதான் முதல்ல செக் பண்ணணும். இதை சூடாக இருக்கப்பே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வேகலை அப்படின்னா திரும்பவும் லெட்டு போட்டு மூடி 2 விசில் வேக விடலாம். இது வேகாமல் இந்த கிரேவி செஞ்சோம்னா நல்லாவே இருக்காதுங்க. அந்த கொண்டக்கடலை சாப்பிடாமல் எடுத்து தனியாக வச்சுருவாங்க. அதனால் மசிச்சு பாருங்கள், நல்ல மாவு பதத்துக்கு வெந்திருக்கணும். இல்லை தண்ணியை வடிச்சிட்டு ரெடி பண்ணிக்கலாம். நறுக்கி வச்ச அந்த 3 தக்காளியை மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். இன்னொரு மிக்சி ஜாரில் ஒரு கப்பு, அதாவது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர், ஊற வச்ச முந்திரி பருப்பு, இது கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தை தவிர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க எடுத்துக்கொடுங்க. இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். கலர் இருக்கும், காரம் இருக்காது. இது இல்லை அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசால் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா நம்ம தண்ணி அதிகம் விடாமல் நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ ஒரு குழிக்கரண்டி வானலியில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிதம்னு பார்த்திங்கன்னா ஜீரகம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா 2-3 நிமிஷம் வதங்குறப்ப நல்ல ஒரு நிறம் மாதிரி வதங்கியிருக்கும். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி விழுது, அதையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கணும். இன்னொரு 2 நிமிஷம் இது வதங்கினா போகும். இது வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிய ஆரம்பித்தோடனே நம்ம அடுத்தது அரைச்சி வச்சுருக்கிற அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தயிர், முந்திரி பருப்பு கிரேவி இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஜாரில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதையும் சேர்த்து திரும்பவும் நல்லா கொதிக்க விடணும். இதை நல்லா கொதித்து முந்திரி பருப்புலேயும் ஒரு ஆயில் கண்டென்ட் இருக்குது. தயிர், ஆல்ரெடி நம்ம போட்ட எண்ணெய் எல்லாம் சேர்த்து மேலே எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்கணும். லெட்டு போட்டு மூடி சிம் ஃப்ளேமில் வச்சுடலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த முந்திரி பருப்பு சேர்த்ததுனால சட்டுன்னு அடி பிடிக்க சான்சஸ் உண்டு. அதனால சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் அடுத்தது நம்ம வேக வச்சுருக்கிற அந்த கொண்டக்கடலையை தான் சேர்க்க போகிறோம். கொண்டக்கடலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 2-3 நிமிஷம் நம்ம இதை வேக விடணும். இந்த மாதிரி கொண்டக்கடலை சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்கும் இந்த கிரேவி. நமக்கு எந்த அளவுக்கு லிக்யூடாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சப்பாத்தி அப்படின்னா நல்லா நிறையவே தண்ணி சேர்த்துக்கலாம். பூரிக்கு நீங்கள் பரிமாறுறீங்க அப்படின்னா கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கணுங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து தண்ணி சேர்த்துக்கணும். இந்த தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் லிட்டு போட்டு மூடி 2 நிமிஷம் இதை கொதிக்க விட்டால் போகும். கொண்டக்கடலைக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயத்தை பெருசாக நறுக்கி, குடமிளகாய் நறுக்கி நல்லா நெய்யிலையோ வெண்ணெயிலையோ வதக்கிட்டு இந்த கிரேவியோடு சேர்த்துக்கலாம். பீன்ஸ் சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டங்க. நம்ம விதவிதமாக காய் சேர்த்து இதே மெத்தடில் நம்ம கிரேவி பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை நிறுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நிறைய கொத்தமல்லி சேர்க்க போகிறேன். கசூரி மேத்தி கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க, இன்னும் நல்ல ஒரு வாசனை இருக்கும். இன்றைக்கி நான் பூரிக்கு தான் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறேன். மசாலா பண்ணுறதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. இந்த பூரியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு ஹோட்டல் ஸ்டைலில் உப்பலாகவே இருக்கணும் அப்படின்னா எப்படி இந்த பூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் சைட் டிஷ் எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணாலும் பூரிக்கு தான் அந்த சைட் டிஷ் அப்படிங்கிறப்ப இந்த பூரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். உப்பலாக இருந்தால் தான் உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறப்ப பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு பூரியும் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் செஞ்சு காமிச்ச இந்த வெள்ளை கொண்டக்கடலை சைட் டிஷ்ஷும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.